ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு ஒரு காரசாரமான முட்டை தொக்கு தாங்க செய்ய போறோம். இந்த முட்டை தொக்கு வந்துட்டு ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு அதோட இல்லாம நம்ம வந்து பிரிஞ்சு, லெமன் ரைஸு, புளி சாதம் இந்த மாரி வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையா இருக்கும். கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து முட்டைய அவிச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 6 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த முட்டைய அவிக்கும்போது கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துங்க. முட்டை வெடிக்காது. அடுத்தது நம்ம வந்து முட்டை வெந்துட்டு இருக்கட்டும். நம்ம கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வாணல்ல நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடலை எண்ணெய் சேர்த்துட்டு எந்த மசாலாவும் சேர்க்கலைங்க. நான் வெறும் சோம்பு மட்டும் தான் போட்டு தாளிச்சிருக்கேன். சோம்பு மட்டும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்த எடுத்துருக்கிறேன். அத வந்துட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, இந்த அளவுக்கு கொர கொரப்பா அரைச்சு எடுத்துருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வந்துட்டு நம்ம அரைச்சு சேர்த்ததுனால கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. சரியா இருக்கும். இப்போ 2ம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ப. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெயிலேயே சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா வாசனையா இருக்கும். அதனால இப்போவே நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது தான் தக்காளி சேர்க்கணும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கிறோம் நம்ம. சால்ட் சேர்த்துட்டு அது கூடவே வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். காரம் உங்களுக்கு கம்மியா வேணும் அப்படின்னா தனி மிளகாத்தூள் சேர்க்காதீங்க. குழம்பு மிளகாத்தூளே போதுமானதா இருக்கும். இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 தக்காளி வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த மாரியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த மசாலால இருக்கிற எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட புதினாவோ இல்ல மல்லி தழையோ எது இருக்கோ அத சேர்த்துக்குங்க. நான் புதினா சேர்த்துருக்கேன். புதினா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்க ஒரு 2, 3 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கும். எல்லா மசாலாவோட சேர்ந்து அந்த வெங்காயம், தக்காளி அது எல்லாமே சூப்பரா நல்லா வெந்துட்டுருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம முட்டை அவிச்சு வச்ச முட்டைய வந்துட்டு தோல் எடுத்துட்டு நடுவுல வந்து நல்லா 2, 3 இடத்துல கீறி கீறி போட்டீங்கன்னா, அந்த மசாலாலாம் வந்துட்டு கொஞ்சம் உள்ள ஏறும். சூப்பரா இருக்கும். அப்ப சாப்பிடும்போது நல்லாருக்கும். இப்ப இந்த மாரி முட்டையெல்லாம் சேர்த்துட்டு, அது மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி விட்டுங்க. இந்த மாரி மல்லி தழை தூவிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் மூடி போட்டுடலாம். ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு திரும்பவும் மூடி போட்டுருங்க. அப்ப வந்துட்டு உங்களுக்கு அந்த மசாலாலாம் வந்து அந்த முட்டையோட சேர்ந்து சூப்பரா அ சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 2, 3 நிமிஷம் ஆனா சிம்லயே வைங்க. சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, முட்டை வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டுருக்கும். உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ரைஸோட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.